பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நேற்று நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஸோ இப்பொழுதும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பு ரட்சகா, இந்த அருமையான தருணத்தில் வந்த பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிங்க. உங்களுடைய வேத வசனம் என் பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே அப்பா அப்பா கிரியை செய்யும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ராஜா கர்த்தாவே, எல்லா தடைகளும் உடைத்தெறிந்து பரிசுத்தாவியனுடைய வழிநடத்தல் கூடவே இருந்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஆர்வத்தோடு வந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து விடுதலையாக்குவீராக, ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஸோ இந்த நாளில் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. வசனத்தை எந்த அளவுக்கு நம்ம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் உண்டாகும். ஆமென். அதுதான் வேத வசனம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. ஸோ இப்பொழுதும் கூட கர்த்தர் இந்த நாளில் நம்மளோடு பேசும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை நாம் வாசிப்போம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திறன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உங்களை பார்த்து உங்களை திடப்படுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறார். ஆமென். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எந்தெந்த காரியங்களுக்கு சோர்ந்து போய் இந்த காலை வேளையில தேவ செய்தி கேட்க வந்தீர்களோ, கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க பயப்படாதிருங்க. நீங்க நிறைய காரியங்களை குறித்து பயப்படுகிறீங்க. நாளை பொழுது என்ன ஆகும், அடுத்த காரியம் என்ன ஆகும், ஆண்டவர் இந்த காரியத்தை நான் எப்படி முடிப்பேன் என்று பலவிதமான குழப்பத்தோட பயத்தோட இந்த வேளையில யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டிருந்தா, என் தேவன் உங்களிடத்துல சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, உங்க முழங்கால்களை பலப்படுத்துங்க. நீங்க முழங்காலில் பலப்படுத்தும் போது நிச்சயமாய் நான் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. தளர்வுனா ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், அது நார்மலாக நடந்துட்டு முடிஞ்சிடுச்சுன்னா நம்ம அதுக்கு பற்றி பயப்பட மாட்டோம். ஆனால் ஒரு காரியத்தில் ஸ்டக் ஆகும்போது, நம்ம அதை செய்யணும்னு நினைக்கிற ஒரு முடிவு எடுக்கும்போது, அது நம்ம கைக்கு வரலன்னும் போது, அது நம்ம எப்படி ஆயிடுதுன்னா மனம் தளர்ச்சி ஆயிடுது. நம்ம அந்த சூழ்நிலையை தாண்ட முடியலன்ற பயம் வருகிறது. அதனால சில விஷயங்களை நம்ம ஹோப்பை இழந்துடுறோம். அதுதான் இன்னைக்கு ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லுகிறார், நீ முழங்கால பலப்படுத்த உன்னுடைய காரியங்களை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நீ முழங்கால் படிட்டு இருக்கிற, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. உங்க ஜெபத்துக்கு நீதியின் தேவன் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷன் முன்பதாக போய் எவ்வளவு நின்றாலும் நமக்கு பதில் கிடைக்காது. ஆனா தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் முழங்கால் படியிடும் போது, தேவனை நோக்கி கதறும் பொழுது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவனாகிய கர்த்தர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதுதான் வேத வசனத்துல வாசிக்கிறோம். தளர்ந்து போனவங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறாரு, எதுக்கு தளர்ந்து போன, ஏன் பயப்படுற, நீ முழங்கால் படிடும் போது உனக்கு நீதி செய்யத்தக்கதாக இரட்சகராகிய தேவன் உங்களோடு கூட இருந்து நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர். பாருங்க, முந்தின காலத்திலும் சரி, இந்த காலகட்டத்திலும் சரி, வருங்காலத்திலும் சரி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த பெரிய ரட்சிப்பை பாருங்க. அவர்கள் 430 வருஷம் அடிமைகளாய் வாழ்ந்தார்கள். அவர்கள் கூக்குரலிட்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நாங்கள் அடிமைகளா இருக்கிறோம், நாங்கள் பலவீனப்பட்டிருக்கிறோம், நாங்கள் புறஜாதிக்கு மத்தியில் விழுந்து போயிருக்கிறோம், எங்களை ரட்சியும் என்று அவர்கள் போராடி அழுது கொண்டிருந்த வேளையில தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். விடுதலையாக்கி கொண்டு வருவர்கள் வழியில கூட அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் சந்தித்தார்கள். பிரச்சனைகள் நேரத்தில் கூட பார்வோன் பின் தொடர்ந்து வருகிறான். இந்த பக்கம் பார்த்தா பின்னாடி பார்வோன் வருகிறான். முன்னதாக பார்த்தா செங்கடல் இருக்கிறது. போராட்டமான வழி. இப்பேற்பட்ட வழியில இருக்கும்போது ஒரு தளர்வு வர்றது சகஜம்தான். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு நிலையில நீங்க இருக்கலாம். இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் வெளியில வந்துட்டேன், ஆனா நான் கடந்து போவதற்குள்ளாக ஆண்டவரே எனக்கு வருகிற இந்த சின்ன சின்ன தடைகள், ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள் நான் எப்படி தாண்டுவேன் என்று பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் காணப்படலாம். என் தேவனாகிய கர்த்தரோ உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, இன்றைக்கு நின்று கொண்டு பாருங்க என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு எப்படி செய்கிறார் என்று. நம்ம வேதத்துக்கு நேராக கடந்து போகலாம். யாத்திராகம் 14ஆம் அதிகாரம்
13ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். ஆமென், ஹalleluya. சோ தேவனாகிய கர்த்தர் மோசே மூலமா பேசுகிறார். நீ பயப்படாத. இன்னைக்கு வார்த்தை அதுதான். தளர்ந்து போனதுக்கு காரணம் என்ன? பயந்துட்டீங்க, பலவீனம் அடைஞ்சிட்டீங்க, இது முடியல, இது தாண்ட முடியல, இந்த காரியத்தை செய்ய முடியலன்ற பயந்துட்டீங்க. ஆனா சொல்றார், இந்த யுத்தம் என்னுடையது, நீ பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை நடத்துறேன், இந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாத என்று அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறார். எப்போ அந்த வார்த்தை பேசினார் தெரியுமா? ஒரு பிரச்சனை இல்லாத போது பேசல, பார்வன் துரத்தி கொண்டு வரும்பொழுது, அடுத்து தாண்ட முடியாத செங்கடல் இருக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், இந்த யுத்தம் நான் செய்கிறேன், நீ சும்மா இரு என்று சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்த காரியத்திலிருந்து தாண்ட செய்தார். அந்த தேவன் தான் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த மோசையை பார்த்து சொன்னார், நீ பயப்படாத மோசே, உன் கையில் இருக்கிற அந்த கோலை பிடித்துக்கொண்டு உன் கைகளை உயர்த்து என்று சொல்லும்போது அந்த செங்கடலுக்கு முன்பதாக அந்த செங்கடல் இரண்டாக பிரிந்தது. ஜனங்க வெட்டாந்தரையில் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், அல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் யாரை கொண்டு செய்வார் தெரியுமா? இந்த பயத்தின் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில இந்த பிரசங்கத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான மகளே, உன் ஜெபத்தின் நிமித்தமாக உங்கள் கைகள் உயர்த்தும் பொழுது, உங்கள் கால்கள் முடங்கும் பொழுது, உங்களை கொண்டு உங்க கண் காண கர்த்தர் ஒரு பெரிய அற்புதம் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்படிதான் பார்வோனுடைய பெரிய எதிரிகிட்ட இருந்து ஆண்டவராகிய கிறிஸ்து, ஆண்டவராகிய தேவன் அவனை கடந்து அந்த பிள்ளைகளை கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஏராளமான ஜனங்கள் தேவனுடைய பெரிதான ரட்சிப்பை கண்டார்கள். ஏனா அவர் முழங்காலுக்கு பதில் தருகிறவர், அவர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி உள்ளவர், பலனளிக்க வல்லவராய் இருக்கிறார், ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அதே மாதிரி இன்னொரு முறை அந்த ஜனங்கள் அந்த கானான் தேசத்திற்கு போகும்போது அந்த வழியிலே தடைகள் வருகிறது. அந்த வழியில் அவ்வளோ ஏராளமான ஜனங்கள் வரும்போது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்படிதான் வேதத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். நம்ம 17ஆம் அதிகாரம், யாத்திராகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படிப்பட்ட பிரச்சனைனா, அந்த கொண்டு வந்த ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாத போது அந்த ஜனங்களுக்குள்ளவே ஒரு பெரிய குழப்பம். ஹல்லேலூயா. முதல்ல எதிரி வெளியில இருந்து வந்தான், இப்ப ரெண்டாவது உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனை, உள்ளுக்குள்ள இருக்கிற குழப்பம், உள்ளுக்குள்ள இருக்கிற ஜனங்க அவர்கள் எல்லாரும் மோசையை பார்த்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, நாங்க என்ன உங்களை நம்பி வந்தோம், நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க உங்களை நம்பி நாங்க இவ்வளவு தூரம் கடந்து வந்துட்டோமே, தண்ணி இல்லையே, ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு தண்ணி இல்லை. ஏராளமான ஜனங்க. மோசே கலங்கி போய் நிற்கிறான். அப்பொழுதும் கர்த்தர் மோசேவிடத்துல பேசுகிறார், நீ கலங்காதே என்று. அல்லேலூயா. இன்றைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் உங்களுக்கு பிரச்சனை உண்டாயிருக்கும் என்றால், உங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், நீங்கள் எதை குறித்தும் பயப்படாதீங்க. குறைவிலே அவர் நிறைவாய் நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய குறைவு இன்னதென்று அவர் அறிவார், நம்முடைய குறைவின் சூழ்நிலைகள் இன்னதென்று அறிவார். அன்னைக்கு தண்ணீர் இல்லாத பற்றாக்குறை, அன்னைக்கு அந்த தண்ணீர் தேவைப்படுகிறதான சூழ்நிலை. ஆனா அந்த தண்ணீர் இடத்துல கூட ஜனங்கள் புலம்புகிறாங்க. ஜனங்களுக்கு ஒரே ஒரு எண்ணம் வந்திருக்கணும், ஆண்டவர் இவ்வளவு பெரிய செங்கடலை கடக்க செய்தாரே, இந்த தண்ணீரை தரமாட்டாரா என்று ஒரு நினைவில்லை. இதேதான் நம்ம கூட இருக்கிற பிள்ளைங்க கூட சில வேளைகள்ல, சில சூழ்நிலைகள்ல, சொந்த பந்தங்கள் ஆகட்டும், எத்தனையோ காரியங்கள் தாண்டினாங்க, இதை தாண்ட மாட்டாங்களா என்ற நினைவுக்கு நேராக வரமாட்டாங்க. பலவிதமான குழப்பமான வார்த்தைகளை கொடுத்து மன உளைச்சலுக்கு நேராக நடத்துவாங்க. அங்கதான் வேதம் சொல்லுகிறது, அவன் மோசே கலங்கி போய் தேவனை நோக்கி ஆண்டவரே என்று காத்திருக்கும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் அப்பொழுதும் பேசுகிறார், நான் உங்களை நடத்துறேன். மோசே, நீ பயப்படாத, உன் கையில என்ன இருக்கு, நீ தைரியமா இரு, உன் கோலை பிடித்து கொண்டு நீ நிற்க வேண்டும், உன் கோலை கொண்டு உன்னுடைய தனிப்பட்ட காரியத்தை கொண்டு நான் நடத்துவேன் என்று சொல்லி மோசேவை கர்த்தர் திடப்படுத்துகிறார். அப்பொழுது ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நம்ம வாசிப்போம் தொடர்ந்து 17ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலை மேல் இருப்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே
இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். ஆமென், ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தர் அந்த வனாந்தரத்துல குறை உண்டாகும் பொழுது அந்த ஜனங்களுடைய தண்ணீரை ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு அழகாய் கொண்டு வருகிறார். நீ கையில வைத்திருக்கிற அந்த கோலை கொண்டு அந்த கண்மலை அடி, அந்த இருதய கடினங்களை அடி. இருதயம் கடினமா இருக்கிறது, சில ஆசீர்வாதங்கள் வர முடியாது இருக்கிறது, பிசாசுடைய பிடியில் இருக்குது. அப்பேற்பட்ட காரியங்களை இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு நீங்கள் போராடுங்க. உங்கள் கைகளை உயர்த்துங்க. என் தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் கைகளை நிமிர்த்தமாகவே அங்கே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். அதுதான் மோசே கிட்ட சொல்லுகிறார், நீ என்ன தெரியுமா பண்ணணும், உன் கையை நீட்டு அந்த இடத்த போய் அந்த கண்மலையை போய் அடி, அங்கிருந்து தண்ணி புறப்படும். அல்லேலூயா. ஏராளமான லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஒரு கண்மலையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஆமென், அல்லேலூயா. என் அன்பான பிள்ளைகளை யாரை கொண்டு வென்றுமானால் கர்த்தர் அற்புதம் செய்வார். முடியாது என்றவர்களை வைத்துக் கொண்டே கர்த்தர் முடிய காரியம் செய்வார். அவர் பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்கிறவர். நீங்கள் தளர்ந்து போகாதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. முழங்கால பலப்படுத்துங்க. உங்க முழங்கால் ஒன்று போதும், உங்கள் ஜெபம் ஒன்று போதும். உங்கள் கைகளை உயர்த்தும் போதே என் கர்த்தர் பெரிய எழுப்புதலை உங்களுக்காக செய்வார். உங்கள் வீட்டின் சூழ்நிலைகளை மாற்றுவார். அடிமைத்தனமா நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, அது விடுதலை ஆக்குவார். சரி, பெரிய பிரச்சனை வந்துருச்சு, போராட்டமான ஒரு சூழ்நிலையா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்வார். வறட்சியான சூழ்நிலையா, குறைவுபட்ட காரணமா, தேவனை நோக்கி முழங்கால் போட்டு நீர் ஆசீர்வாதத்தால் வழியே உம்மை போக விடுவதில்லை என்று போராடி ஜெபிங்க. என் தேவனாகிய கர்த்தர் உங்களை நடத்துவார். இந்த மாதம் கூட ஆண்டவராகிய கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தாரே, சோ யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னாரே, அந்த தேவன் அல்லவா உங்களோடு கூட இருக்கிறார். தளர்ந்து போகாதீங்க, சுச்சுவேஷனை பார்க்காதீங்க, கர்த்தரை பாருங்க. சுச்சுவேஷனை பார்க்கும் பொழுதெல்லாம் விழுந்து போவீங்க, தளர்ந்து போவீங்க, மனம் பதற்றம் வரும், எல்லாத்தையும் தப்பு தப்பா செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் ஜெபம் பண்ணா பதில் உண்டு, விதைத்தா அறுவடை உண்டு. ஆசீர்வாதம் உனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு காலம் உன்னிடத்திலிருந்து கடந்து போவதில்லை. உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தருவார். உன்னை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உன் மீது ஏக்கமா இருக்கிறார். உன் மீது ஆண்டவர் நினைவா இருக்கிறார். நீங்கள் வரும்பொழுதெல்லாம் அவர் பலன் அளிப்பார். எப்படி தெரியுமா பலன் கொடுப்பார்? 100% பலனை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறதே. நீ ஜெபத்தை விதைத்தினா, நீ முழங்கால் படிட்டினா, நீ உறுதியா நின்றினா, நீதியின் தேவன் பலனளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே உங்களுக்கு பலனளித்து உங்களை பலப்படுத்தி அவர் திடப்படுத்தி நடத்துவார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, என் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ கலக்கங்கள் ஆண்டவரே, குடும்ப சூழ்நிலைகள் நடத்த முடியாமல் மனம் தளர்ந்து போய் ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே என்ன செய்வீரோ என்று பயத்தோடு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலப்படுத்தும், திடப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா முழங்கால்களை ஆண்டவரே உறுதிப்படுத்தும். இந்த பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கிறார்களோ அது எல்லாவற்றுக்கும் 100 மறுபதும் பலன் கொடுத்து வழி நடத்துகிறார். இவங்களை பயமுறுத்துகிற எல்லா பொல்லாத பிசாசுடைய நினைவுகள், எல்லா பொல்லாத அசுத்தாவிகள், இந்த உலகத்தின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும், எல்லா வகையிலும் சாட்சிகளாக நடத்தும். உடைய சமூகம் கூட இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே வழியெல்லாம் காத்தது போல என் பிள்ளைகளுக்கும் அடியனுக்கும் என் சபைக்கும் நீர் வழியெல்லாம் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். வியாதியோடு பலவீனத்தோடு யாராகிலும் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகமும் ஆரோக்கியம் உண்டாகட்டும். தழும்புகளாலே ஆண்டவரே அப்பா சுகமானீர் என்ற வேத வசனத்தின்படி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord. God bless you.